சுற்றும் புவியும் நாணயம்தான் எங்கள் வாழ்வை மாற்றம்தான் உழைப்பர் கூலீர் கண்ணீர் துளி ஆண்டுகள் தருவோம் தீராவளி மக்கள் மக்கள் என் பூவிடும் சனம் தண்ணீரை கொண்டு சேர்ப்பானும் காற்றில் நாடிடும் கொடிகளில் வண்ணம் ஐந்தாண்டு நாடும் தலைகளில் எண்ணம் உரிமையை கூட விலையாய் விற்று கரை வேட்டிகள் இனி வியாபாரம் செய்யும். என்னண்ணே வருவாங்களா மாட்டாங்களா இல்லை காசு அப்படியே தூக்கிட்டு ஓட்டாங்களா? நீ வேறடா. அவன் ஒரு ஆள்னு அவங்கள போய் அனுப்பிச்சிங்களேண்ணே. ஃபோன் பண்ணி பாருங்க. ம். ஹலோ, என்னையா வந்துட்டு இருக்கீங்களா? வந்துட்டு இருக்கீங்களா? சரி, சீக்கிரம் வாங்க. வந்துட்டு இருக்காங்களாம். சரிண்ணே, இந்த வந்துட்டாங்கல்ல. வணக்கண்ணே. ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அது இல்லைண்ணே, வர்ற வழியில் சரி, போன காரியம் என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனை ஆகலையே? பிரச்சனைலாம் இல்லைண்ணே. சரி, அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? எங்கண்ணே, ஒரு ஓட்டுக்கு 300 தர மாதிரி தெரியுது. ம், பரவாயில்லண்ணே, அவங்க 300 கொடுக்குறாங்கன்னா நம்ம 200 சேர்த்து கொடுப்போம்ண்ணே. 500 கொடுக்குறோம். என்னது, ஓட்டுக்கு 500 கட்டுப்படி ஆகுமா? ஜெயிக்கணும்ல. நம்மளும் கட்சி விட்டு பிரிஞ்சாச்சு, தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நின்னும் ஜெயிச்சோன்னு இருக்கணும். ஆமாண்ணே, கொடுக்குறோம். ஜெயிச்சிடலாண்ணே. ஓகே கார்த்தி, சொல்லுங்கண்ணே. நீ காம்ப்ளெக்ஸ் போ, அவர் ஒரு பார்சல் தருவார். சரி. சுபாஷ், நீ கவுன்சில் ஆஃபீஸ் போ, அவர் ஒரு கவர் தருவார். 2 பேரும் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிண்ணே. நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன். சரிண்ணே. கிளம்புங்க. சரி, வரோம். வாங்க. அண்ணன் எதுக்கு அவங்க 2 பேர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு சொன்னாப்புல? டேய், இப்போ அவங்க கொடுக்குறதே அவங்க வேலை ஈஸியாக முடியணுன்றதுக்காக தான். அப்போ மற்றவங்களுக்கு? மற்றவங்களுக்குலாம் அண்ணன் பார்த்துருவாப்புல. ஜெயித்த பிறகு எல்லாம் காரியம் ஆகும்னா அவங்க அண்ணன்ட்டு தானே வந்தாகணும். அண்ணன் பார்த்துருவாப்புல. அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிற. கட்டாயம் ஜெயிக்கிறோம்டா, எல்லாம் இப்போ இருந்தே கற்றுக்க. ரைட்ண்ணே. அண்ணே, நம்ம ஊர் எலெக்ஷன் பார்த்தீங்களா? எவ்வளோ பாடுபடுறாங்க. ஒரு ஓட்டுக்கு 300 கொடுத்தா இன்னொரு கட்சிக்காரன் 500 போட்டிக்கினே தராங்கண்ணே. பாரியா, இந்த கொடுமையில வேற நடக்குதா? யோ பாரியா, உங்கள் சீமா வராப்புல. மொட்டையும் பட்டையும். வாங்க சீமா. வந்துட்டேன். அப்புறம் சீமா, அப்புறம் அப்படியே உங்க அக்கௌண்ட்ல 2 டீ 2 வடை நமக்கு. ஏயா நீ வேற, நேற்று கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் கிடாவிட்டுன்னு இருந்து காசுலாம் செலவாயிடுச்சு. பஸ்ஸு காசோட மட்டும்தான் வந்தேன். ஏயா, நீங்க படையல் போறப்பெல்லாம் சாமி சாப்பிட்டா ஒரு நாள் சாமியும் பண்ணி போட்டுருவீங்கல்ல? என்னையா இவரு? விடியா விடியா, நம்ம அண்ணையா. ஹலோ, அப்படியா? சரி, அங்கேயே இருங்க, நான் வாரேன். அப்பல இருயா, நான் வந்துடுறேன். எங்க ஓட்டு காசு கொடுக்குறாயா, வாங்கிட்டு வந்துடுறேன். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, போயிட்டு வா. வரையா. அண்ணே, அப்புறம் உங்க வீட்டில் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். அந்த 500 நமக்கு தானே? நான் என்னைக்கிடா காசு வாங்கியிருக்கேன்? அண்ணே, அப்ப நீங்க அந்த கட்சியா? காசு வாங்கலைனா அந்த கட்சியா? என் உரிமை நான் எந்த நாளும் விற்க மாட்டேன்டா. சரி சரி. தற்போது நடந்து முடிந்த பேரூராட்சி மன்ற தேர்தலில் முந்தைய தலைவர் திரு பாலகுரு அவர்களை விட திரு முத்தமிழ் அவர்கள் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்.
இது வரைக்கும் என்கிட்ட இருந்த பவர் இப்போ அவன்கிட்ட இருக்கு. அவன் ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன். நீங்கள் அழைக்கும் ஐடியா வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப். ஏய், இங்கே வாடா. ம், வா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நாளைக்கு ம் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இருக்கு. சரிங்க. நீ என்ன பண்ற? நம்ம ஊர்ல இருந்து ம் 50 பேர்களை ரெடி பண்ற. சரிங்க. எல்லார் கையிலையும் நம்ம கொடி இருக்கணும். ம் தலைக்கு 50 ரூபா ம் கொடுத்துரு. ம் ஓகேவா? சரி. பண்ணிடலாம் ஐயா, பண்ணிடலாம். இரு, ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ வரதா, எங்கே இருக்கீங்க? அப்படியா, வீட்லையா? சரி, பார்க்கணும். ம், வீட்டுக்கு வரேன். ஓகே ஓகே ஓகே. நீ வா. நாளைக்கு வேலை எல்லாம் கரெக்டாக நடக்கணும், சரிங்க. சிறப்பாக நடக்கணும், கிளியரா. ம் சரிங்க. இது ரொம்ப முக்கியம், கரெக்டாக பண்ணிடு. நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, இந்தியாவில் கோர்ஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூண்டுட்டான். ஒன்றுக்கு லாயக்கில்லை. அம்மா இந்த நேரத்தில் வாங்க உட்காருங்க. அதுதான் இப்படி பேசுறேன். ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா கிடைச்சுன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. சினிமாலெல்லாம் ஆர்வம் அதிகமோ? தனிமனிதனோட தாக்கத்தை கட்டுற கண்ணாடி தானே சினிமா. சரி, நீங்கள் வந்த விஷயம்? தம்பி, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் வந்து பாதி பேர் வீட்டில் வந்து டாய்லெட் கிடையாது. எல்லா பயலுகளும் வந்து பப்ளிக் டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணுறானுங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது? அது இல்லை தம்பி, நம்ம பயலுக்கு ஒரு நாளைக்கு கூலியே வந்து 100 ரூபா 150 ரூபா தான். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை வரதா, நம்ம காலத்தில் வந்து 2 ரூபா தான் பாத்ரூம் போகிறதுக்கு. இன்னைக்கு இந்த பயலுக வந்த பிற்பாடு 5 ரூபா கேட்குறானுங்க. உண்மையா, ஒரு வீட்டில் 4 பேர் போகணும்னா 20 ரூபா ஆயிரும். குடி தண்ணி குழாய் முத கொண்டு அவங்க வேண்டியவங்களுக்கு தான் போட்டிருக்கான். இதுவே நம்ம ஆட்சியாக இருந்தா? ஒரு நிமிஷம், இது பொது பிரச்சனையா இல்லை உங்கள் 2 பேரோட கட்சி பிரச்சனையா? பொது பிரச்சனை தான் தம்பி. சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு இதை கண்டித்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடக்குது. நீங்கள் நல்லபடியாக இதை கவர் பண்ணி கொடுக்கணும். போராட்டம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க நீங்கள்? என்ன வரதா? பின்ன உங்கள் பீரியட் சாங்ஷன் எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? அதுக்காக நான் அவனையும் நல்லவேன்னு சொல்ல வரல. வீட்டுக்கு காசை வாங்கிட்டு 5 வருஷம் வாழ்க்கை நம்ம மக்கள் அடமானம் வச்சுறாங்கய்யா. குரல் கொடுக்க வேண்டிய நியாயமான போராட்டத்தை கூட உங்களை மாதிரி ஆளுங்க காசை கொடுத்து அதையும் கெடுத்து வச்சுறீங்கல்ல. ஒவ்வொரு ஆட்சி முடிவுலையும் மக்களோட புலம்பல் தான் மிச்சமாகுது. எதிர்கட்சியும் சரி மற்றவங்களும் சரி போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை காட்ட என்ன மாதிரி ஒரு பத்திரிக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? ஏன் நேர்மையாக நீங்களே நின்று கேள்வி கேட்க வேண்டியதானே? அப்படி கேட்டால் உங்கள் பேனர் கிளியும் உருவபொம்மை எரியும்ல. இதெல்லாம் பார்த்து தாயா மக்கள் சகிப்புத்தன்மைன்ற ஒரு கேள்வியை உருவாக்கி அதுக்கு பதிலாக வாழ்ந்துட்டுருக்காங்க. காந்தி பேப்பர் புழங்காத ஒரு ஆட்சி இங்கே நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. அசிங்கமாக இருக்கியா? சாரிங்கய்யா, உங்கள் நியூஸை என்னால் கவர் பண்ண முடியாது. உங்கள் வேட்டியில் கரப்படாமல் வாங்க, உங்களுக்காக என் பேனா எழுதும். இப்போ நீங்கள் போகலாம். உரிமைக்கும் இங்கே விலைகள் உண்டு. போராளிகளுக்கும் முகத்திரை என்று சுமக்கிறேன் பேனா முனையை. எழுத்தால் கொள்வேன் பொய்யெனும் கரையை.